தாஜ்மஹால் வட இந்தியாவின் மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலமான ஆக்ராவில் உள்ள வெள்ளை பளிங்கு கல்லறை வளாகம். தாஜ்மஹால் முகலாய பேரரசால் கட்டப்பட்டது. ஷாஜகான் தனது பேரரசி மனைவியை அழியாவதற்காக கருதினார். 1631ஆம் ஆண்டு பிரசவத்தில் இறந்த மும்தாஜ் மஹால் 1612ஆம் ஆண்டு அவர்களின் திருமணத்திலிருந்தே பேரரசியின் பிரிக்க முடியாத துணையாக இருந்து வரும் இந்தியாவின் மிகவும் பிரபலமான கல்லறைகளில் ஒன்றான இது நாகரிகத்தின் கிழக்கு பகுதியில் ஜமுனா நதியின் தெற்கு வலது கரையில் அமைந்துள்ளது. யமுனாவின் வலது கரையில் உள்ள ஆக்ரா கோட்டை தாஜ்மஹாலுக்கு மேற்கே சுமார் 1 மைல் தொலைவில் உள்ளது. அதன் இணக்கமான விகிதாச்சாரத்திலும் அலங்கார கூறுகளின் திரவ ஒருங்கிணைப்பிலும் தாஜ்மஹால் சிறந்த எடுத்துக்காட்டாக வேறுபடுகிறது. முகலாய கட்டிடக்கலை இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய பணிகளின் கலவையாகும். மற்ற ஈர்ப்புகளில் இரட்டை மசூதி கட்டிடங்கள் கல்லறையின் இருபுறமும் சமச்சீராக வைக்கப்பட்டுள்ளன. தோட்டங்கள் மற்றும் ஒரு அருங்காட்சியகம் ஆகியவை அடங்கும். உலகின் மிக அழகான கட்டமைப்பு அமைப்புகளில் ஒன்றான தாஜ்மஹால் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் உலகின் மிகச் சிறந்த நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். இந்த வளாகம் யுனெஸ்கோவால் நியமிக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தளம். கட்டுமான வரலாறு. தாஜ்மஹாலுக்கான உத்வேகம் பேரரசின் பொற்கல்லரும் கவிஞருமான பீபாதால் கானின் ஒரு வசனமாகும். கட்டுமானத்தின் பின்னணியில் உள்ள தொலைநோக்கு சொர்க்கத்தில் மும்தாஜ் மஹாலின் வலுவாக வாசஸ்தலத்தில் பூமிக்குரிய பிரதியை உருவாக்குவதாகவும் இந்த வளாகத்திற்கான திட்டங்கள் அந்த காலத்தின் பல்வேறு கட்டிடக் கலைஞர்களால் கூறப்படுகின்றன. இருப்பினும் தலைமை கட்டிடக் கலைஞர் பாரசீக வம்சாவளியைச் சேர்ந்த இந்தியரான உஸ்தாத் அஹ்மத் லவ்வரியா இருக்கலாம். வளாகத்தின் 5 முக்கிய கூறுகள்: பிரதான நுழைவு வாயில், தோட்டம், மசூதி, ஜவாப் அதாவது பதில், மசூதியை பிரதிபலிக்கும் ஒரு கட்டிடம் மற்றும் கல்லறை அதன் 4 மினரெட்டுகள் உட்பட முகலாய கட்டிட நடைமுறையின் கொள்கைகளின்படி ஒருங்கிணைந்த நிறுவனமாக கருத்தரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டன. இது அடுத்தடுத்த தேர்தல் அல்லது மாற்றத்தை அனுமதிக்கவில்லை. கட்டுமானம் 1632இல் தொடங்கியது. இந்தியா, பெர்சியா, ஒட்டோமான் பேரரசு மற்றும் ஐரோப்பாவிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுமார் 1638-1639 வாக்கில் கல்லறை முடிவுக்கு பணியமர்த்தப்பட்டனர். துணை கட்டிடங்கள் 1643 வாக்கில் முடிக்கப்பட்டன. மேலும் அலங்கார பணிகள் குறைந்தது 1647 வரை தொடர்ந்தன. மொத்தத்தில் 42 ஏக்கர் 17 ஹெக்டேர் வளாகத்தின் கட்டுமானம் 22 ஆண்டுகள் நீடித்தது. தாஜ்மஹாலை ஊக்கப்படுத்திய வசனம்: ஜயோ இ மும்தாஜ் மஹால், ஜன்னத் பேட். மும்தாஜ் மஹாலின் இருப்பிடம் சொர்க்கமாக இருக்கட்டும். பிரவதல்கான். ஒரு பாரம்பரியம் என்னவென்றால், ஷாஜகான் முதலில் ஆற்றின் குறுக்கே மற்றொரு கல்லறையை கட்ட திட்டமிட்டு தனது சொந்த எச்சங்களை வைக்க திட்டமிட்டிருந்தார். அந்த கட்டமைப்பு கருப்பு பளிங்கு கல்லால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அது தாஜ்மஹாலுடன் ஒரு பாலம் மூலம் இணைக்கப்பட வேண்டும். இருப்பினும் 1658ஆம் ஆண்டில் அவரது மகன் அவுரங்கசீப்பால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவரது வாழ்நாள் முழுவதும் ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைக்கப்பட்டார். இருப்பினும் ஷாஜகான் கருப்பு கல்லறையை திட்டமிட்டார் என்று கோட்பாடு சில வரலாற்றாசிரியர்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. 23 அடி 7 மீட்டர் உயரமுள்ள ஒரு அகன்ற அஸ்திவாரத்தின் நடுவில் அமைந்துள்ள இந்த கல்லறை வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனது. இது சூரிய ஒளி அல்லது நில ஒளியின் தீவிரவாதத்திற்கு ஏற்ப வண்ணங்களை பிரதிபலிக்கிறது. இது
கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான 4 முகப்புகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் அதன் உச்சியில் 108 அடி 33 மீட்டர் உயரமுள்ள ஒரு பரந்த மைய வளைவு மற்றும் சிறிய வளைவுகளை உள்ளடக்கிய சேம்பர்ட் சாய்ந்த மூலைகளை கொண்டுள்ளது. அதன் இறுதி குவிமட்டத்தின் நுனியில் 240 அடி 73 மீட்டர் உயரத்தை எட்டும் கம்பீரமான மத்திய குவிமாடம் 4 சிறிய குவிமட்டங்கள் சூழப்பட்டுள்ளன. பிரதான குவிமட்டத்தின் உள்ளே உள்ள ஒளியில் ஒரு புல்லாங்குழலின் ஒற்றை ஒளியை 5 முறை எதிரொலிக்க செய்கிறது. கல்லறையின் உட்புறம் குறைந்த நிறுவனம் வேலைப்பாடுகள் மற்றும் அரை விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு எண்கோண பளிங்கு அறையை சுற்றி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அதில் மும்தாஜ் மஹால் மற்றும் ஷாஜகானின் நினைவு சின்னங்கள் உள்ளன. அந்த பொய்யான கல்லறைகள் நேர்த்தியாக செய்யப்பட்ட பிளேகிரிக் பங்களிப்பு திரையால் சூழப்பட்டுள்ளன. கல்லறைகளுக்கு கீழே தோட்ட மட்டத்தில் உண்மையான சர்கோபாகி உள்ளது. மைய கட்டிடத்திலிருந்து அழகாக தனியாக நிற்கும் சதுர அஸ்திவாரத்தின் 4 மூலைகளிலும் நேர்த்தியான மினரெட்டுகள் உள்ளன. தோட்டத்தின் வடமேற்கு மற்றும் வடகிழக்கு விளிம்புகளுக்கு அருகில் கல்லறைகளை சுற்றி 2 சமச்சீராக ஒரு மாதிரியான கட்டிடங்கள் உள்ளன. கிழக்கு நோக்கி மசூதி, மேற்கு நோக்கி அதன் ஜவாப் அலகில் சமநிலையை வழிவகுக்கிறது. பளிங்கு கழுத்து குவிமட்டங்கள் மற்றும் கட்டிடக் கலைகளுடன் சிவப்பு சிக்ரி மணக்கற்களால் கட்டப்பட்டவை. அவை கல்லறையின் வெள்ளை பளிங்குடன் நிறம் மற்றும் அமைப்புகள் இரண்டிலும் வேறுபடுகின்றன. இந்த தோட்ட நீண்ட நீரோடைகளால் சூழப்பட்ட ஒரு சதுர வடிவிலான பாரம்பரிய முகலாய பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. நடைபாதைகள், நீரூற்றுக்கள் மற்றும் அலங்கார மரங்களுடன் வளாகத்தின் சுவர்கள் மற்றும் கட்டமைப்புகள் சூழப்பட்ட இது கல்லறைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அணுகுமுறையை வழங்குகிறது. இது தோட்டத்தின் மைய குளத்தில் பிரதிபலிப்பதை காணலாம். இந்த வளாகத்தின் தெற்கு மூலையில் 2 மாடி உயரமுள்ள ஒரு அகன்ற சிவப்பு மணக்கல் நுழைவாயில் உள்ளது. அதன் மைய வளைவு 2 மாடி உயரத்தில் உள்ளது. வளைவை சுற்றியுள்ள வெள்ளை பளிங்கு பலகையில் கருப்பு குர் ஆனிக் எழுத்துக்கள் மற்றும் மலர் வடிவமைப்புகள் பதிக்கப்பட்டுள்ளன. பிரதான வளைவு 2 ஜோடி சிவப்பு வளைவுகளால் சூழப்பட்டுள்ளது. நுழைவு வாயிலின் வடக்கு மற்றும் தெற்கு முகப்புகளில் வெள்ளை சத்திரிகள் வரிசைகள் பொருத்தப்படுகின்றன. அவை ஒவ்வொரு முகப்பிலும் 11 மெல்லிய அலங்கார மினரெட்டுகள் சுமார் 98 அடி 30 மீட்டர் உயரத்திற்கும் உயரும். கட்டமைப்பின் 4 மூலைகளிலும் பெரிய சத்திரிகளால் மூடப்பட்ட எண்கோண கோபுரங்கள் உள்ளன. 2 குறிப்பிடத்தக்க அலங்கார அம்சங்கள் வளாகம் முழுவதும் மீண்டும் மீண்டும் காணப்படுகின்றன. தியாட்ரா தூர மற்றும் அரபு கையெழுத்து முகலாய கைவினைப் பொருளில் பொதிக்கப்பட்டுள்ளன. பியாட்ரா சுரா பல்வேறு வண்ணங்களின் அரை விலையுயர்ந்த கற்களை பதித்துள்ளது. இதில் லேபிஸ் லாசுலி, ஜெட் படிகம், டர்கைஸ் மற்றும் அமிரிஸ்ட் ஆகியவை மிகவும் முறைப்படுத்தப்பட்ட மற்றும் பின்னணி வடிவில் மற்றும் மலர் வடிவமைப்பில் உள்ளன. இந்த வண்ணங்கள் வெள்ளை மக்ரான பளிங்கின் திகை பொட்டும் பரப்பை மிதப்படுத்த உதவுகின்றன. அமானக்கான் அல் வராசின் வழிகாட்டுதலின் கீழ் இஸ்லாமிய கலைமரபின் மையமான தாஜ்மஹாலின் பல பிரிவுகளின் குர் ஆனின் வசனங்கள் கையெழுத்து பரிதியில் பொறிக்கப்பட்டுள்ளன. மணற்கல் நுழைவு வாயில் உள்ள கல்வெட்டுக்களில் ஒன்று பகல் நேரம் 8:28:30 என்று அழைக்கப்படுகிறது. மேலும் விசுவாசிகளை சொர்க்கத்திற்குள் நுழைவாக அழைக்கிறது. கல்லறையின் சரியான உயரமான வளைந்து நுழைவு வாயில்களை கையெழுத்து சட்டம் சூழப்பட்டுள்ளது. மொட்டை மாடியின் பார்வை புள்ளியிலிருந்து சீரான தோற்றத்தை உறுதி செய்ய அதன் ஒப்பீடு உயரம் மற்றும் பார்வையாளரிடமிருந்து தூரத்திற்கு ஏற்ப எழுத்துக்கள் அளவு அதிகரிக்கிறது.